வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. தங்கச்சி தட்டி தூக்கிட்டோம்ல. அண்ணா நீயாச்சும் ஆக்சிடென்ட்டை தான் பண்ண, நான் அதுக்கும் மேலே ஒன்று பண்ணியிருக்கேன். அப்படி என்ன பண்ணிருக்கா? அந்த ஜெகன் பையலோட அப்பனுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கேன். ஒரு பையன் அடிபட்டு கிடக்குறாப்புல, இதில் ஃபோன் நம்பர் இருந்துச்சு, அதனால எடுத்து பேசுகிறேன், நீங்கள் யாருங்க இந்த பையனுக்கு அப்படின்ற மாதிரி பேசி விட்ருக்கேன். ஏன்னா நியூஸ் வேகமாக பரவணும்லண்ணே, அந்த ஆளுக்கு அதுக்கு போகிறதுக்குள்ளே இவனுங்க வேறு ஏதாவது பண்ணி ஆசைமாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது? அதனால் உஷாராக முன்னாடியே அவங்க அப்பனுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கேன். நல்ல காரியம் பண்ண தங்கச்சி, பலே பலே சூப்பர்னு. அவங்க அப்பங்காரனுக்கு லேட்டா நியூஸ் போனா பரபரப்பு கம்மியா இருக்கும். நீ பண்ணதுதான் கரெக்ட். நான் இதை யோசிக்கல பாரு. அதுக்குதான் இந்த கலிய பெருமாளுக்கு தங்கச்சி பக்கவலமா எப்பயுமே நிக்கிறாங்கிறது. ஆமாண்ணே, அந்த ஆளுக்கு ஒரு வேளை ஒரு நாள் கழிச்சோ 2 நாள் கழிச்சோ நியூஸ் போச்சுன்னு வச்சுக்க, பாவம் பிள்ளையோட பணத்தை பார்க்க முடியாம போயிடுச்சுன்னா இவனுங்க டாக்டர்ல வேற ஏதாவது பண்ணி அழிச்சாலும் அழிச்சிருவானுங்க, உரு தெரியாத மாதிரி. கரெக்ட் தான். பாவம் வந்து கடைசியில போனத்தையாச்சும் பார்த்துட்டு போட்டோம். அண்ணே, ஆக்சிடென்ட் பண்ணவன் தலைமறைவாயிட்டானா? கடைசியா உன்கிட்ட ஏதாவது சொன்னானா? அவன் போனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சிடென்ட் இந்நேரம் பண்ண டைமுக்கு அவன் போய் சேர்ந்துருக்கணும். நம்மள வந்து பார்த்துட்டு போகும்போதே சிக்னல் கொடுத்துட்டானே போற வழியிலே போடுன்ட்டு. ஆனா பண்ணி முடிச்சுட்டு அவன் தான் இன்னும் கால் பண்ணல. அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு சக்சஸா முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நல்லபடியா காரியம் முடிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையில தான் அவங்க அப்பங்காரனுக்கு கால் பண்ணேன். எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். சிறப்பா முடியணும், அதுதான் நமக்கு வேணும். டாக்டர் கெரியரே ஸ்பாயில் ஆகணும். நம்மள எதிர்த்த ஹாஸ்பிட்டல் இந்த ஊர்ல கட்டினால தர மட்டமாக்கணும். நானாச்சும் அவன் லவ்வரை பிரிச்சு அவன் வாழ்க்கையை தான் அவன்கிட்ட இருந்து புடுங்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ அவன் படிப்பு, அந்தஸ்து, கௌரவம் எல்லாத்தையும் புடுங்கணும்னு நினைச்ச பாரு. அவனை தரமட்டமாக்கணும்னு நினைச்ச பாரு. அங்க என் தங்கச்சியா வசந்து நின்னுட்டம்மா. படட்டும்ண்ணே, அவஸ்தை படட்டும். உன் வாழ்க்கைய அப்ப அசிங்கப்படுத்தினதுக்கும் நம்ம குடும்பத்தை எதிர்த்து எல்லாத்துலயும் அவனுங்க பண்றதுக்கும் நாசமா போட்டும். ஏன் சரவணா, தலையில் அடிபட்டிருக்கு, எக்ஸ்ரே பண்ணியாச்சு, மற்றபடி அவனுக்கு வேற எங்கேயுமே அடிப்படலை. முட்டியில் அடிபட்டிருந்துச்சு, அதுவுமே ஃபர்ஸ்ட் எய்ட் பார்த்தாச்சு. ஆனால் இவனுக்கு ஏன்டா கான்ஷியஸ் இன்னும் வரல? என்னடா கன்ஃபியூஷன்ல பேசுற? உனக்கு தெரியாதுதான், ஒரு சில கேஸ் இப்படி தானே. அது பிளட் லாஸ் ஆனது, அவனுக்கு தலையில் அடிபட்டது, அதையும் தாண்டி அவனுக்கு ஒரு அதிர்ச்சி வந்திருக்கும்ல அந்த இடத்துட்ட. அதுவே அவன் என்ன கான்ஷியஸ்க்கு வரவிட மாட்டேது. அந்த அதிர்ச்சியிலேருந்து அவன் மனசளவில் என்ன வெளியே வந்திருக்க மாட்டான். டேய், நல்லா நீயும் செக் பண்ணிட்டல. நான் தான் ஏதோ பதட்டத்தில் பார்த்துருந்தாலும் அவனுக்கு மேஜரா எதுவும் பிரச்சனை இல்லைல்லடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வசந்த், நீ ஃபீல் பண்ணாத. ரிஷி தான் ரொம்ப அழுதுட்டே இருந்தான், என்ன பண்ணுறான்னு வேற தெரியல. டேய், அவங்க அப்பா அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னேன், பண்ணியாச்சாடா? ரிஷி கிட்ட சொல்லியிருந்தேன்டா, அவங்க அப்பா அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லி. என்னதான் நம்ம எல்லாரும் கூட இருந்து பார்த்தாலும் அவங்க அப்பா அம்மா வர மாதிரி இருக்குமாடா, அதனால இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தேன். அவன் பதட்டத்தில் என்ன பண்ணான்னு தெரியல, போய் பார்க்கலாம். டேய், ஆனால் அந்த ஆள் சும்மாவே விடக்கூடாதுடா. அந்த ஆள் மட்டும் என் கையில் கிடைச்சான்னு வச்சுக்கோயேன், இப்போ இருக்கிற கடுப்பில் இவன் என்னடா பாவம் பண்ணா சொல்லி, இவன் என்னடா பாவம் பண்ணா? என் வாழ்க்கையை ப்ளே பண்ணுறதுக்கும் என் குடும்பத்தை வச்சு ப்ளே பண்ணுறதுக்கும் இவனடா கிடைச்சான்? பாவண்டா, எதுவுமே தெரியாதவன் இவன் என்னடா பாவம் பண்ணா? இவனை வச்சு ப்ளே பண்ணியிருக்கான் அந்த ஆளு. வசந்த், உனக்கு தெரியாதது கிடையாது. வா, வெளியே போய் பேசலாம். அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ரெஸ்ட் எடுத்தாலே அவன் கான்ஷியஸுக்கு வந்துருவான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தலையில் அடிப்பட்டப்பையும் சேம் இதே பிரச்சனை தான். நானும் அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வராததுனால தான் ரொம்ப நேரம் கான்ஷியஸ் இல்லாமல் இருந்தேன். நீனும் பயந்து போய் எனக்கு எல்லா டெஸ்ட்டையும் எடுத்த. அதே தான் இப்போ நம்மளும் பண்ணியிருக்கோம். என்னதான் அவனுக்கு தலையில் அடிபட்டிருந்தாலும் ஃபுல் செக்அப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு கண்ணு முழிப்பான், அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம். அதனால நீ தேவையில்லாமல் இங்கே நின்று பேசாத. நம்ம பேசுறது எல்லாமே அவனுக்கு கேட்கும். அவன் என்னதான் மயக்கத்தில் இருந்தாலும் நம்ம பேசுறது அவனால் உணர முடியும். அதனால வா, அவனை இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆக்கிறத விட வெளியில போய் பேசலாம். ரிஷி, என்னடா சின்ன பிள்ளை மாதிரி அழுகிற? டாக்டர் டானி. சரவணா, அவன் பேசதாண்டா அப்படி பேசுவான், வில்லங்கமா தெரியற மாதிரி தெரியுவான். ஆனா மனசளவுல அவன் வெகுளிடான். எனக்கு தெரியும்டா அவனை பத்தி. காலேஜ்ல கூட படிப்பு விஷயத்துல போட்டி நடக்கும், அப்படி இப்படின்னு நடக்குமே தவிர மற்றபடி அவன் கிரிமினலாம் எதுவுமே பண்ணது கிடையாது. எங்களுக்கும் அவனை பத்தி தெரியும்டா. நீ தேவையில்லாம அழுதுட்டு இருக்க ரிஷி. ஃபர்ஸ்ட் நீ ஒரு டாக்டர்ன்றத மைண்டுக்கு கொண்டு வா. அவனுக்கு என்ன பிரச்சனை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்றத நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, உனக்கே புரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன சொல்லி ஆறுதல் பண்ண நாங்க? என்னால புரிஞ்சுக்க முடியுதுடா. அவனுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது, தலையில மட்டும்தான் அடிபட்டிருக்கு. நீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டீங்க, அவன் கான்சியஸ்க்கு வந்துருவான். அடிப்பட்ட அதிர்ச்சியில தான் அப்படி இருக்கான். எல்லாமே எனக்கு புரியுது. அப்புறம் என்னடா ரிஷியா அழுவுற? டேய், உங்களெல்லாம் பத்தி எனக்கு தெரியும். கேரக்டர் வைஸ் நீங்களாம் நல்லவங்க, உங்கள்கிட்ட பேசினா ஜாலியா இருக்கும் அப்படின்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு ஜெகனை ரொம்ப பிடிக்கும்டா. காலேஜுக்கு வந்த உடனே அவன்கிட்ட தான் நான் பேசி ஃபர்ஸ்ட் பழக ஆரம்பிச்சேன். அவன் என்னதான் எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரியா பேசினாலும்
என்கிட்ட அப்படிலாம் நடந்துக்கிட்டது கிடையாதுடா. என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான். அவன் கூட தான் இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் அவன் ஏதாவது தப்பு பண்ணால் கூட நான் அவனை திருத்தணும்னு நினைப்பேனே தவிர அவனை திட்டினதோ இல்லை அவன் மேலே கோவப்படுறதோ பட்டது கிடையாது. நீங்களாம் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான்டா நான் அவன் கூட இருந்தேன். அவனுமே பெருசாக யாரு கூடயும் மிங்கிள் ஆக மாட்டான் என்னை தவிர. எங்களுக்கு தெரியும்டா அவன் கூட நீ எவ்வளோ க்ளோஸ்னு. அவன் அப்படிதான், யாரு கூடயும் மிங்கிள் ஆக மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான், அமைதியாகவே இருந்து பழகிட்டான். ஏன்னா அவங்க வீட்லேயும் அவன் ஒரே பையன் தான்டா. அதனால அவன் கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லை, அவனுக்கு சொல்லி தர்றதுக்கும் யாரும் இல்லை. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க. அதனாலே தான் எல்லா விஷயத்துலையும் பிடிச்ச பிடிவாதமாக நின்னே பழகிட்டான். அப்படிதான் வசந்த் விஷயத்துல, ஸ்ரீநிதி விஷயத்துல, உங்க எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கிற விதத்துல எல்லாத்துலேயும். நீ அவனை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. நாங்களுமே அவனை பற்றி புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான் அப்பப்போ கலாய்ச்சி சண்டை போட்டுக்கிறது அப்படி இப்படின்னு போயிட்டோம். அவன் பண்ண பெரிய தப்பே ஸ்ரீநிதி வசந்த் விஷயத்துல தான். அதுவும் அவன் சேர்க்க சரியில்லாததுனால தான் இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கான். உன்னால் புரிஞ்சுக்க முடியுதா? தெரியுதுடா சரவணா, எனக்கு நல்லா தெரியும். இந்த ஊர்ல இருக்கிற யாராலயோ தான் அவனுக்கு பிரச்சனை வந்திருக்கு. அவன் பைக் எப்படி ஓட்டுவான் உங்க எல்லாருக்குமே தெரியும்ல. பைக்ல இது வரைக்கும் போறப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நடந்துட்டது கிடையாது, அவன் விழுந்தது கிடையாது. அவ்வளோ சூப்பரா பைக் ஓட்டுவான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஆக்சிடென்ட் அப்படின்னா என்னாலையும் ஏத்துக்க முடியல. எனக்கும் இதுக்கு பின்னாடி ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் தோணுது. அதுதான்டா ரிஷி, எங்களுக்கும் தோணுது. அவன் கண்ணு முழிச்சாதான் இதுக்கான ஆன்சர் தெரியும். அவன் எங்கே போனான், யாரை பார்க்க போனான், எதனால இப்போ இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுங்கிறது. பட் நீ ஃபீல் பண்ணாத, எதையும் ஒரி பண்ணிக்கிட்டு இருக்காத. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம எல்லாருமே போய் பார்க்கலாம். அது வரைக்கும் அவன் கொஞ்சம் அப்சர்வேஷனில் இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இப்போ நீ அழுதுட்டு இருக்க, போய் பேசினா கூட கரெக்டாக இருக்காது ரிஷி. அதனால வெயிட் பண்ணு, பார்க்கலாம். அவங்க அப்பா அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டியாடா? அவங்க அம்மா பயப்படுவாங்கடா. அவங்க அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு கால் பண்ணேன். ஆனால் எனக்கு முன்னாடியே யாரோ கால் பண்ணி அவங்க அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. பேசும்போதே கோவமாக பேசினாரு. நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் பேசின ஸ்பீடுக்கு இந்நேரம் வந்திருக்கணும். தெரிஞ்ச விஷயம்தான் அவருக்கு நியூஸ் போயிருக்குன்றது. ஏன்னா இவனோட ஆக்சிடென்ட்டே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு நியூஸ் சொல்லியிருக்க மாட்டாங்களா? பிரச்சனையை பெருசாக நினைப்பாங்கன்னு எனக்கும் புரியுது. பார்த்துக்கலாம் விடு ரிஷி. நீ ஒரு 5 மினிட்ஸ் இரு, போய் எல்லாரும் பார்க்கலாம். அது வரைக்கும் அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. டேய், அவங்க அப்பாவுக்கு யாரா நியூஸ் சொல்லியிருப்பா? ஆக்சிடென்ட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அதை வச்சு பிரச்சனை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதா? அப்படி தான் யாரோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனைலாம் ஆகாது. உங்கள் அப்பா தானே வரட்டும், அவர்கிட்ட பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணலாம். வசந்த் லைஃபை காலி பண்ணணும்னு நினச்சாங்க, அது பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஜெகன் லாஸ்ட்டாக மாற்றமாக தான் போனான்னு ரிஷியும் சொல்லிட்டு இருந்தான். அதனால அவனை வச்சு வேற ஏதோ கேம் ப்ளே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சிடென்ட்டை வச்சு சொல்கிறேன். என்னடா எது சொல்கிறேன்? ஆமாண்டா, வசந்த் லைஃபை காலி பண்ண ட்ரை பண்ணாங்க, முடியல. இப்போ அவன் கெரியரை ஸ்பாயில் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம இருக்கும்போது அவனை யாரும் அசைக்க முடியாது. நீ அவனை சமாதானப்படுத்து, நான் போய் அவனை மானிட்டர் பண்ணிட்டு வரேன் ஜெகனை. சரிடா. மேடம் பார்த்தீங்களா மேடம், ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணாலே நம்ம ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கேர் எடுத்து பரபரப்பாக தான் பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு அட்மிட் பண்ணது ஒரு டாக்டரை. அப்படி இருக்கும்போது ஒரு டாக்டருக்கு சப்போர்ட்டாக எத்தனை டாக்டர்ஸ் வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா? எவ்வளோ மாசாக இருக்குது அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறது. அது கூட இல்லை மும்தாஜ் மேடம், பேஷண்ட் இருக்காரே டாக்டர், அவர் இதுக்கே நம்ம வசந்த் டாக்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற டீமா. ஆனால் கேம்புக்குன்னு கியூட்டோனே வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காராம். அவங்களாம் படித்த படிப்பில் ஒத்துமையாக தான் இருக்காங்க. வேறு ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் பிரிஞ்சு நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் மேடம், வேற எந்த பிரச்சனை பிரிஞ்சு நின்னாலும் இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, ஒரே காலேஜு, ஒரே பேட்ச்சு. அப்படி இருக்கும்போது அவருக்கு பிரச்சனை ஒன்று எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டு ஒன்றா நிற்கிறாங்க பார்த்தீங்களா? அங்கே காட்டுது இவங்க ஒத்துமை என்னன்னு. ஆமாம் மேடம், அட்மிட் பண்ண அடுத்த செகண்ட் 10 டாக்டர்ஸ் மேடம். நானே பரபரப்பாயிட்டேன், என்னடா இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அதுவும் எல்லாரையும் டாக்டர் ட்ரெஸ்ஸில் பார்த்தோன்னே நானே பிரமிச்சு போயிட்டேன். ஆமாம், நம்மளும் கேம்ப் பக்கம் போகலாம்ல. கேம்பில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நம்மளும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த டாக்டரை அட்மிட் பண்ணோன்னே மொத்த டாக்டர்ஸும் இங்கே கேம்ப் மாதிரிலாம் வந்துட்டாங்க. இங்கே பாருங்களேன், நின்று அழுதுகிட்டு இருக்கிறவரும் டாக்டர் தானா. அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதுனால என்னால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, நான் வெளியில் நிற்கிறேன் அப்படின்னு நின்றுட்டாரு. இல்லைனா அவருமே ட்ரீட்மெண்ட் பார்க்க போயிருப்பார் மேடம். ரிஷி, அழுகாதடா, அவனுக்கு ஒன்றும் கிடையாது. வலி தாங்க மாட்டான் மச்சான், தெரியுமா? பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்கான். ஆனால் ஒரு சின்ன வலி கூட தாங்க மாட்டான். டாக்டர்னு பேரு தான். ஆனால் அவனுக்கு வரும்போது அவன் தாங்கினதே கிடையாது. சின்ன குழந்தை மாதிரி ஆயிடுவான். இவ்வளோ பெரிய அடி அவனுக்கு வலிச்சிருக்கும்ல. எனக்கு புரியுதுடா. எங்களுக்கெல்லாம் வசந்த் சரவணனுக்கு அடிப்பட்டா எப்படி கஷ்டமா இருக்குமோ, அழுதுட்டு நிற்போமோ, அதே மாதிரி தான் நீ இப்போ தவிச்சிட்டு நிற்கிற. என்னால் புரிஞ்சுக்க முடியுது ரிஷி. ஆனால் எனக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உன் அழுகையை ஸ்டாப் பண்ணணும்னு என்னால் சொல்ல முடியல. ஃபீல் பண்ணாமல் இருடானும் சொல்ல முடியல. உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் ஃபீல் பண்ணாத மச்சான், பார்க்க கஷ்டமாக இருக்குது. காட் கிரேஸ் தான்டா. தலையில் அடிபட்டு அவனுக்கு மேஜராக எந்த பிரச்சனையுமே இல்லை. எக்ஸ்ரே எல்லாமே பார்த்தாச்சுடா. புரியுது, இருந்தாலும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவனை நான் பார்க்கணும்.
அழுதுட்டே இருக்கடா, அதனால இதே மாதிரி அழுதுட்டே போய் பேசுனீன்னா அவன் ஃபீல் பண்ணுவான்ல. உனக்கே தெரியும் அவன் மயக்கத்தில் இருந்தாலும் நம்ம பேசுகிற எல்லாமே அவனால் உணர முடியும். அப்படி இருக்கும்போது நீ அழுதா அவன் தாங்குவானா? நீ வேணா பாரு ரிஷி, நம்ம காலேஜில் என்ஜாய் பண்ணாததெல்லாம் இதுக்கப்புறம் தான் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். அவன் எழுந்து வரப்போகிறான், நம்ம கூடலாம் சூப்பராக பேசி பழக போகிறான். நம்ம எல்லாரும் செம்மையாக லைஃப்பை என்ஜாய் பண்ண போகிறோம். நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. அவனுக்கு புரிய வந்திருக்கும்டா. இப்படி ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவனுக்கு கண்டிப்பாக புரிய வந்திருக்கும். உங்க கூட நாங்களும் கொஞ்ச நாள் பேசி பழகணும்டா. டெஸ்ட் எல்லாமே எடுத்தாச்சு, நார்மலாக தான் இருக்காரு. ஆனால் ஏன் கண்ணு முழிக்க மாட்டாருன்னு புரிய மாட்டேது. என்ன வினோதினி புரியலங்கிற? அடிபட்டப்போ ஒரு அதிர்ச்சி வந்திருக்கும்ல, ஐயோ நம்மளுக்கு அடிபட போது ஆக்சிடென்ட் அப்படின்னு ஒரு மனசளவில் பாதிக்கப்பட்டிருப்பார்ல, அதுலேருந்து அவர் இன்னும் வெளியில் வரல. அதுலேருந்து வெளியே வரதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் மைண்ட் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேது. நம்ம எல்லாரும் பேசுறது அவர் காதில் விழும். அதை வச்சு அவர் ரெக்கவர் ஆகிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணி கான்ஷியஸ் வந்தால் தான் உண்டு. என்ன ஜான்சி, நீ ஏதோ திங்கிங்கில் இருக்கா? இல்லை இசை, எதையோ நினச்சி எதையோ இழந்துட்டோம். புரியல, என்ன பேசுகிற? இது எல்லாத்தையும் தாண்டி வி ஆர் டாக்டர்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மளாம் ஸ்டூடெண்ட், ஒரே காலேஜில் படிச்சிருக்கோம், எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கலாம். உங்கள் எல்லார் கேரக்டர்ஸுமே எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் உங்ககிட்ட நான் ஜாலியாக தான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்னோட ஒரு சில கேரக்டர்ஸ் தெரிஞ்சும் கூட நீங்களே நான் அவாய்ட் பண்ணலை. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து யாருமே இல்லை, தனியாக வளர்ந்துருக்கேன். அப்படின்றதுனால எல்லா டைமுமே எனக்கு ஹோப் கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ணி படிக்கிற விஷயத்துலையும் சரி, பர்சனலாக நான் ஏதாவது பாதிக்கப்படும் போது சரி, நீங்களாம் ஆறுதல் தான் சொல்லியிருக்கீங்க. ஆனால் நான் தான் சரவணன் சீனியர் விஷயத்தில் புடிவாதம் பிடிச்சி இது வரைக்கும் லைஃப்பில் எதை நோக்கி போயிட்டுருக்கானே தெரியாமல் அவர் மட்டும் வேணும்னு என்னோட பர்சனல் லைஃப்பை பாதிக்கிற அளவுக்கு நடந்துட்டு இருந்திருக்கேன். ஏய், இப்போ எதுக்கடி ஃபீல் பண்ணுற? இல்லடி வினோதினி, ரீசன் இருக்குது. அதே மாதிரி தான் ஜெகனுமே நல்ல கேரக்டர் தான். ஆனால் அவன் லைஃப்லையும் ஸ்ரீநிதி ஒரு வாட்டியை அடிச்சிட்டான்றதுக்காக தான் இன்னும் ஸ்ரீநிதி வேணும்னு நினைக்கிறானே தவிர மற்றபடி ஸ்ரீநிதி மேலே வந்தது அவனுக்கு லவ் கிடையாது. அதே மாதிரி தான் எனக்கும் சரவணன் சீனியரை பற்றி எல்லாரும் பேச பேச இப்படிப்பட்ட பையன் நம்மளுக்கு ஹஸ்பண்டாக வரணும்னு யோசிச்சனே தவிர மற்றபடி எனக்கு அவர் மேலே வந்தது லவ் கிடையாது. சரவணன் சீனியரை பற்றி யார் சொல்லியும் புரியாத எனக்கு அவங்க ஒய்ஃப் வந்து வெகுளித்தனமாக பேசும்போதே மண்டையில் நல்லா ஏறிடுச்சு. செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது அவங்க பேசும்போது. நம்ம என்னடா படித்து இவ்வளோ சீப்பாக இருந்திருக்கோம், இவங்க படிக்கவே இல்லை, நம்ம கிண்டல் பண்ணோம், ஆனால் எவ்வளோ மெச்சூர்டாக பேசிட்டு போகிறாங்கன்னு ஒரு செகண்ட் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஜெகன்கிட்டையும் பேசினேன். அப்போ தான் அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான், ஸ்ரீநிதி கிட்ட ஏதோ சொல்லணும், என்னால் தான் ஸ்ரீநிதி வசந்தை பிரிஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னான். ஏய், என்ன உளர்ற? அவரால் நான் எங்கே பிரிஞ்சிருக்கேன் வசந்தை? எனக்கு பர்சனல் ரீசன் இருக்குது, அதனால் நான் பிரிஞ்சிருக்கேன். மற்றபடி ஜெகனாலலாம் நான் பிரிஞ்சில்ல. ரீசன் ஜெகன் கிடையாது. இல்லை ஸ்ரீநிதி, ஜெகன் உன் லைஃப்பில் வேறு ஏதோ ப்ளே பண்ணியிருக்கான், எனக்கு அப்படி தான் தோணுது. ஆனால் என்கிட்ட பேசுவான், எதை பற்றி சொன்னது கிடையாது. நீ வேணும்னு ஆசைப்பட்றான்னு எனக்கு தெரியும். நான் சரவணன் சீனியரை லவ் பண்ணுறதுக்கு தடையாக இருக்கிறது வசந்த் தான் நினச்சி நானும் ஜெகனுக்கு சப்போர்ட் தான் பண்ணியிருக்கேன், நீ ஸ்ரீநிதியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்போவுமே நான் அவனுக்கு நல்ல விதமாக பதில் சொல்லலை. என்ன மாதிரியே அவனும் யோசிச்சிருக்கான், அவனை மாதிரியே நானும் யோசிச்சிருக்கேன். மொத்தத்தில் நாங்கள் 2 பேரும் இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு காலேஜில் நாங்களாம் ஒரு உலகத்தில் வாழ்ந்து எல்லாத்தையுமே இழந்திருக்கோம். திரும்பி பார்க்கும்போது அந்த காலேஜ் வாழ்க்கை திருப்பி வராதில்ல. ஆனால் அவன் கடைசியாக பேசிட்டு கிளம்புனா, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன், போயிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் பேச போகிறேன், இந்த பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் கொண்டு வர போகிறேன், நம்ம இதுக்கப்புறம் கேம்பில் இருக்க போகிற 2 நாளும் ஜாலியாக இருக்கலாம், எல்லோரும் கூட என்ஜாய் பண்ணியிருக்கலாம், நீ உன்னோட மனசை மாற்றிக்க ட்ரை பண்ணு அப்படின்லாம் என்கிட்ட பேசினா. எதனா அப்படி பேசுகிறான். நானுமே ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் இந்த ஊரில் யாரை பார்க்க போகிறேன் அப்படின்னு நானும் கேட்டேன். இல்லை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஆனால் வரும்போது தான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. எங்கே போனால், யாரை பார்த்தா, என்ன பிரச்சனை, ஒன்றுமே புரியல. என்னடி ஏதோ கதை சொல்கிற? அதெல்லாம் சொல்லலை இசை, உண்மைதான். அவன் ஸ்ரீநிதி லைஃப்பில் ஏதோ ப்ளே பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியும். இந்த ஊரில் யார் பேச்சையும் அவன் கேட்குறான், இந்த ஊர்லேருந்து யாரையும் அவனுக்கு தெரியுன்றதும் எனக்கு தெரியுது. ஆனால் யாருன்னா புரியல, ஸ்ரீநிதி லைஃப்பில் என்ன ப்ளே பண்ணியிருக்கான்னு தான் எனக்கு புரியல. ஜான்சி, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. ஆனால் ஜெகன் எனக்கு கெட்டது பண்ணியிருப்பான், என் லைஃப்பில் ப்ளே பண்ணியிருப்பான்ற நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது. மற்றபடி எல்லாருக்கிட்டையும் சுடுசுடுன்னு பேசுவான், என்கிட்ட அப்படிலாம் பேசுறது கிடையாது. என்கிட்ட அப்ரோச் பண்ண விதமும் கேவலமானதும் கிடையாது. அவன் எனக்கு நீ வேணும் தான் அப்படின்னு ஓவராக பண்ணதும் கிடையாது. நான் அவனை அடித்தேன், அதுக்கு திருப்பி என்னை பழி வாங்கணும்னு நினச்சான். ஆனால் ஒரு இடத்துல கூட என்னை பழி வாங்குற தாட்டில் அவன் பேசுறது கிடையாது. என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவான். ஆனால் நான் ஜெகனை அவ்வளோ கெட்டவனாலாம் பார்த்தது கிடையாது. ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் அப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட அவன் தப்பாக பேசினா, நான் அடித்தேன், அவ்வளோதான் அவன் என்கிட்ட கோவமாக பேசுனது. அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட கோவமாக பேசக்கூட ட்ரை பண்ணது கிடையாது. நான் இப்போவும் சொல்கிறேன், ஜெகன் கட்டவன்லாம் கிடையாது. அவனுக்கு சொல்லி தர்றபடி யாரும் சொல்லி தரல. நான் எப்படி தனிமையாக வளர்ந்தனோ அதே மாதிரி அவனுக்கு அப்பா அம்மா இருந்தும் கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. தனிமையாக தான் இருந்து வளர்ந்துருக்கான். வீட்டில் ஓவர் செல்லம், கேட்டது எல்லாமே கிடச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது அவனை அடித்த பொண்ணு நீ தான். அதனால் உன்னை பழி வாங்கணும்னு நினச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சான். நீ சொல்கிற மாதிரி உங்ககிட்ட தப்பாலாம் எதுவும் பிஹேவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் உன்னை பழி வாங்கணும்னு நினச்சி தான் அவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்ரோச் பண்ணான். அது எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி வசந்த் மேலே சரவணன் மேலே இருந்த கோவத்தில் என்னையும் சரவணனையும் லவ் பண்ண சொல்லி ஐடியா கொடுக்கறதும் அவன் தான். என்னை இந்த ஊருக்கு கூப்பிட்டு வந்ததான் அவன் தான். தலையே சுத்துது ஜான்சி, ஏதேதோ பிரச்சனை சொல்றியே. பிரச்சனை தான், ஆனால் ஜெகன் மனசு மாறிட்டான், என் மனசுமே மாறிடுச்சு.
இப்போதைக்கு என் மனசில் எதுவுமே கிடையாது. நான் பிளாங்காக தான் இருக்கேன். சரவணன் சீனியர் மேலே ஆசைப்பட்டது முட்டாள்தனமான விஷயம்னு அவர் ஒய்ஃபு செருப்பால் அடித்த மாதிரி எனக்கு பேசி புரிய வச்சுட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறமும் சரவணன் சீனியர் தான் நான் வேணும்னு நினச்சேன்னா அந்த பொண்ணு வாழ்க்கையில் மண்ணள்ளி போடுறது எவ்வளோ பெரிய பாவம்னு எனக்கு புரியுது. அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். அதனால் என் மனசு மாறிடுச்சு தான். ஜெகன் மனசும் மாறின மாதிரி தான் பேசினான். ஆனால் அவன் கண் முழிச்சாதான் இதுக்கப்புறம் வசந்த் லைஃப்லேயும் உன் லைஃப்லேயும் என்ன நடக்குன்றது கூட தெரிய வரும். உனக்கு தெரியுது ஜெகன் எதுவும் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு. ஆனால் எனக்கு இருக்கிற டவுட்டை அவன் தான் கிளியர் பண்ணணும். எல்லாரும் ஆர்குமெண்ட் பண்ணுறதை நிறுத்துவோம். இப்போதைக்கு ஜெகனுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. மேஜராக எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் கான்ஷியஸ்க்கு வரட்டும், எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். இதுக்கப்புறம் இருக்க போகிற கேம்ப் டேஸை நம்ம ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். ஜான்சி, நீ மனசு மாறினதே எங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் தான். அதே மாதிரி ஜெகன் சீனியர் மாறி இருப்பாருன்னு நீ சொல்கிறதும் எங்களுக்கு சந்தோஷமான விஷயம் தான். இதுக்கப்புறம் நம்ம என்ஜாய் பண்ண வேண்டிய மொத்தத்தையும் என்ஜாய் பண்ணுவோம். இதுக்கப்புறம் வர்ற டேஸில் ப்ராப்ளம் கிடையாது. மாற்றம் ஒன்றே மாறாததுடி. அதனால் பிரச்சனை இல்லை. நீ ஹாப்பியாக இரு. எதையும் நினச்சி வரி பண்ணிக்கிட்டு இருக்காத. இவ்வளோ நாள் இவளுங்கள்ட்ட சுடுசுடுன்னு பேசினாலும் நல்லா தான் இவளுங்க பேசினாலுங்க அப்படின்னு உனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அதை அப்படியே வச்சுக்கோ. இனிமேல் எப்போவுமே நம்ம எல்லாரும் நல்லா பேசுவோம், பழகுவோம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி உனக்கு யாரும் இல்லை அப்படின்னும் நீ ஃபீல் பண்ணாத. நாங்கள் எல்லாரும் உன் கூட தான் இருக்கோம். உனக்கு சப்போர்ட்டாக தான் இருப்போம் எப்போவுமே. எனக்கு தெரியும் இசை, எல்லா டைம்லையுமே நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக தான் இருந்திருக்கீங்க. நம்ம எல்லாரும் டாக்டர்ஸ்ன்றதில் கரெக்டாக தான் இருந்திருக்கோம். எனக்கு யாரும் இல்லை, என்னை கேர் பண்ணிக்கணுன்றதுலையும் நீங்கள் எல்லாருமே கரெக்டாக தான் இருந்திருக்கீங்க எல்லா சூழ்நிலையிலையுமே. ஆனால் உங்களோட அன்பு எனக்கு தான் புரியாமல் போயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடந்துக்க கூடாது. எனக்கு இருக்கிற உறவுன்னு பார்த்தா நீங்கள் எல்லாரும் தானடி. ஆனால் ஏதோ ஒரு வைராக்கியத்தை மனசில் வச்சுட்டு உங்கள் எல்லாரையும் இழந்துட பார்த்தான்ல. ஏய், ஃபீல் பண்ணாத. திரும்பவும் அதான் சொல்கிறேன். ஜெகன் கண்ணு முழிக்கட்டும். நம்ம எல்லாரும் இதுக்கப்புறம் வரப்போகிற டேஸில் ஹாப்பியாக இருப்போம். பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நீயும் வசந்த் சீனியரை புரிஞ்சுக்கோடி. எனக்கு தெரிஞ்சு நீ வெறுக்கிறதுக்கான ரீசன் ஜெகன் தான் கிரியேட் பண்ணியிருப்பான்னு தோணுது. எதுவாக இருந்தாலும் ஒரு பேசி முடிவுக்கு வரலாண்டி. நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கோ, அதுதான் கரெக்டாக இருக்கும். நான் மட்டும்தான் சரவணன் சீனியரை ஆசைப்பட்டேன். ஆனால் சரவணன் சீனியர் என்னை ஆசைப்படலை. அந்த லவ்வுக்கே நான் இவ்வளோ பிடிவாதமாக இருந்திருக்கேன். ஆனால் என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா கூட சரவணன் சீனியர் இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாரான்னு தெரியல. அன்பழகியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் அவர் மொத்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறாரு. அவர் எல்லாமாவும் அவங்கள பார்க்குறாரு. அதே மாதிரி தான் அவங்களும் அவரை கேர் பண்ணிக்கிறாங்க. லவ்ன்றது யாரும் தேடி போகிறது இல்லடி, தானாக அமையிறது. அப்படி அமைஞ்சிருக்கு உனக்கும் வசந்துக்கும். அந்த லவ்வை யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்காத ஸ்ரீநிதி. இப்படி ஒரு ஃபேமிலியும் உனக்கு கிடைக்காது. இப்படி ஒரு மனுஷனும் உனக்கு கிடைக்க மாட்டாரு. இப்பவும் நான் சொல்கிறேன் ஸ்ரீநிதி, நீ இல்லாத வாழ்க்கை வசந்த் சீனியருக்கும் நல்லா இருக்காது. வசந்த் சீனியர் இல்லாத வாழ்க்கை உனக்கும் நல்லா இருக்காது. எந்த ரீசனுக்காக நீ விட்டு தரேன்னு எனக்கு புரியல. அதை நீ தான் எங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும். பண்ணினா கூட அதுக்கு என்ன சொல்யூஷன் நம்ம தேடலாம். ஆனால் நீ உன் மனசுக்குள்ளே வச்சுட்டு அவரை விட்டு கொடுத்துட்டு தான் போகிறேன் அப்படின்னு எடுக்கிற முடிவு முட்டாள்தனமாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் சொல்கிறது எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. ஆனால் நான் கூட இருந்தா அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவன் வாழ மாட்டான். அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவன் வாழ மாட்டான். ப்ளீஸ் என்னை இந்த ஒரு விஷயத்தில் வற்புறுத்தாதீங்க. இது வரைக்கும் ஜான்சி தான் நம்ம கூட ஒரு மாதிரி தனிமையாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தா. ஆனால் இப்போ அவ்வளோ மாறிட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எல்லாரும் இந்த கேம்பை இன்னும் 2 days என்ஜாய் பண்ணலாம். என் விஷயத்தை பற்றி பேசி யாரும் அப்செட் ஆகாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னை யாரும் யோசிக்கவும் சொல்லாதீங்க. வாங்க போய் ஜெகன் சீனியருக்கு கான்ஷியஸ் வந்துருச்சான்னு பார்க்கலாம். என்ன சின்ன மாப்பிள்ள தூங்க போறேன்னா அப்பவே ரூம்ல இருந்து வந்தேன். நீ தூங்கிருப்பேன்ல நினைச்சேன். இந்த நேரத்துல இங்க வந்து நிக்கிறேன். நான் நிற்கிறது இருக்கட்டும், பின்னாடி பாருங்க அண்ணி நிற்கிறாங்க. என் பொண்ணை பார்க்க கண்ணுக்கு லட்சணமா எவ்வளவு அழகா இருக்கா. இந்த மாதிரிலாம் ஒரு நாள் பாத்திர மாட்டேமான்னு இந்த அப்ப என் பொண்ணு சின்ன பிள்ளையில இருக்கிறதுல இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் என் பொண்ணுக்கு இப்படிலாம் இருக்கணும்னு தோணுதா? அண்ணி பார்க்கவே செம்ம கியூட்டா இருக்கீங்க. என்னம்மா நாங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கோம், நீ அமைதியா இருக்கேன். சொல்லுமா என்னாச்சு என் பொண்ணுக்கு? கிருஷ்ணா, நீ ஒரு வக்கீல் டூப்ளிகேட்டாக ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னல, அவங்க உண்மையிலே டூப்ளிகேட் வைக்கலாம் இல்லை எனக்காக நடிக்க வரப்போகிற வைக்கலாம்? வக்கீலா? எதுக்குமா வக்கீலு? பா, இதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்க முடியாது. இது வரைக்கும் நான் ஏதோ சின்ன பிரச்சனை, இதை அப்படியே எனக்குள்ளே முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி தான் புரிஞ்சது இது பெரிய பிரச்சனைன்னு. அண்ணி ஆமாண்டா கிருஷ்ணா, நீ அரேஞ்ச் பண்ணது டூப்ளிகேட் வக்கீலாக இருந்தால் அவங்கள அரேஞ்ச் பண்ண வேணாண்டா. எனக்கு தெரிஞ்சு நான் நம்ம ஃபேமிலி லாயர்கிட்ட பேசிக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக. பிரச்சனை இல்லை, அவங்கள்ட்ட பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துடலான் இருக்கேன். என்னாச்சு அண்ணி? நாங்கள் ஏன் சண்டை போட்டோன்னு உனக்கு தெரியாதுடா. ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருக்கணுன்றதுக்காக நீ ஒரு ட்ராமா போடலான்னு இருந்த. ஆனால் அது ட்ராமாவாக இதுக்கப்புறம் ஒத்து வராது. அது உண்மையாகவே நடக்கட்டும்னு நான் முடிவெடுத்துட்டேன். அண்ணி நான் இதை எப்போவோ எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன். பிரகாஷ் ஊரில் இல்லை, அதனால தான். பரவாயில்லடா, அப்படி ஒரு ட்ராமா போடுறதுக்கு இதுக்கப்புறம் அவசியமே இருக்காது. நான் ஃபைனல் டிசிஷனே எடுத்துட்டேன், பிரச்சனை இல்லை. என்ன மாப்பிள்ள என்ன பிரச்சனை? மாமா, அண்ணனும் அண்ணியும் அவங்க மேரேஜ் லைஃப்பை வாழவே இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனையால 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனைலாம் எனக்குமே தெரியாது, என்கிட்டயும் சொல்லலை. ஒரு வேளை உனக்கு தெரியுமான்றது எனக்கு புரியல. அதனால சரி அண்ணனும் அண்ணியும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு அண்ணி நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு கோவத்தில் முடிவெடுத்தாங்க. நான் சொன்னேன், டிவோர்ஸ் ஏன் அப்ளை பண்ணுறீங்க? எப்பயும் போல் அண்ணன்கிட்ட நீங்கள் ஜாலியாக பேசி பழகுங்க, அவர் மனசு மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொன்னேன்.
டிவோர்ஸ் அப்ளை பண்ணாங்க அதை விளையாட்டுத்தனமா பண்ணலான்னு இருந்தீங்களா? ஆமாம் மாமா. அண்ணனுக்கு அண்ணியை பிடிக்க வைக்கணுன்றதுக்காக வேணும்னே அண்ணி பிரிஞ்சு போறன்ற மாதிரி சொன்னாங்க. அதை அண்ணன் ஏத்துக்கிறாரா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணலான்னு. என்ன மாப்பிள வாழ்க்கைனா விளையாட்டா இருக்கா? அவ தான் சொன்னானா என்கிட்ட நீ சொல்லியிருக்கிறது இல்லையா? உன்கிட்ட நான் நல்லா தானே பேசி பழகுறேன். அப்படி இருக்கும்போது ஏன்டா மாப்பிள இதை என்கிட்ட மறைச்சேன்? எனக்கு என்ன பிரச்சனைலாம் தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனையால 2 பேரும் வாழாமல் இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுது. அதனால தான் அண்ணி அண்ணன் கூட சேர்த்து வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல மாமா. பிரச்சனை தெரிஞ்சாலாச்சும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண நான் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் பிரச்சனையே என்னன்னு சொல்லலை அவங்க 2 பேரும். அவங்க பிரிஞ்சிருக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ அதனால 2 பேருக்குள்ள பொசசிவ் வர வச்சு சேர்த்து வைக்கலான்னு தான் பிளான் பண்ணனே தவிர மற்றபடி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்லை மாமா. நீ ஃபீல் பண்ணுவேன்னு தான் சொல்லலை. ஏன் ரோஷினி அன்னைக்கு பேசணுமே உங்க அம்மா ஒரு விஷயத்துல ஈடுபட்டிருக்கான்ட்டு, அந்த விஷயமாவா இன்னுமா சண்டை போட்டுட்டு இருக்க மாப்பிள்ளை கிட்ட? மாப்பிள்ளை பத்தி தான் நான் அன்னைக்கே சொன்னல, இதுக்கு மாப்பிளைக்கு சம்மந்தம் கிடையாது, மொத்தமும் உங்க அம்மாவோட பிளான் தான், அவதான் ஏதோ பண்ணி வச்சிருக்கானே. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டே தானே நீ? அதுக்கப்புறமா என்ன? இல்லப்பா, அந்த பிரச்சனைலாம் முடிவுக்கு வந்துருச்சு. அந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க அம்மா தான் காரணம்னு எனக்கு தெரியும். அம்மா மேல கேஸ் கொடுக்க கூட நானும் ரெடியா தான் இருக்கேன், அவரும் ரெடியா தான் இருக்காரு. அது முடிய போற பிரச்சனை, அதை வச்சு இப்ப ஒன்றும் இல்லப்பா. அத்தை பிரச்சனை பண்ணாங்களா? அத்தை மூலயமா என்ன பிரச்சனை வந்திருக்கும் அண்ணனுக்கும் அன்னைக்கும்? தேவையா இல்லாத உங்க அம்மா காரி இருக்காளே, பாக்குற வேலை எல்லாமே தேவையில்லாத வேலை தான். அவ பாத்துட்ட வேலை அவ பொண்ணு வாழ்க்கையை வீணாக்கி இருக்குன்றது அவளுக்கு புரியல. அன்னைக்கு தான் உரைக்கிற மாதிரி நீயும் பேசின. அன்னைக்கே அவளை நான் சிவில் ஒண்ணு வச்சிருக்கணும். போனா போது அவ பண்ற எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு நிக்கிறல்ல, அதனாலதான் வாடிக்கிட்டு நிக்கிறா. பா, அம்மா பண்ண எல்லா தப்புக்குமே அம்மா தண்டனை அனுபவிக்க தான் போறாங்க. நான் இன்னுமே கம்முன்னு இருக்கிறது மாமாவுக்காக தான், மாமாவோட நல்ல மனசுக்காக தான். மாமா என்னப்பா தப்பு பண்ணாரு? அம்மா பண்ற தப்பெல்லாம் மாமாவுக்கு தெரிஞ்சா மாமா ஃபீல் தானப்பா பண்ணுவாரு. தங்கச்சி இப்படி பண்ணிட்டாலேன்னு நினைச்சு அம்மாவுக்கு மாமா எல்லா உரிமையும் கொடுத்து வச்சிருக்காரு. பிஸ்னஸ்லேருந்து வீடு வரைக்கும் எல்லாமே. அம்மாவை தனியாக அவர் பிரித்து பார்த்தது கிடையாது. சொல்லப்போனால் அம்மா தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டனே. அப்படி இருக்கும்போது அம்மா இப்படிலாம் தப்பு பண்ணியிருக்காங்க, எங்கள் வாழ்க்கையை அம்மாவால் தான் இப்படி வாழாமல் இருக்கோம் அப்படின்லாம் தெரிய வந்தா மாமா ஃபீல் பண்ணுவார்லப்பா. உன் மாமன்காரனை பத்தி உனக்கு தெரியல. உன் மாமன்காரன் தான் மொதல் அயோக்கியம். அதுக்கப்புறம் தான் உங்க அம்மா கூட. அப்படியே உங்க அம்மா கம்முன்னு இருந்தாலும் உன் மாமன்காரன் கம்முன்னு இருக்க மாட்டான், மாமன்காரன் கம்முன்னு இருந்தாலும் உங்க அம்மாக்காரி கம்முன்னு இருக்க மாட்டா. ரெண்டுமே விஷம் தான். ஆனா நான் இப்ப இதை எப்படி சொல்லுவேன்? ஏன்னா நீனும் உன் மாமனை பத்தி அப்படி ஒரு நம்பிக்கை வச்சிருக்க. பின்னாடி நிக்கிறானே அவன் கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பனை பத்தி சொன்னா கூட நம்ப மாட்டான். இந்த இடத்துல என்ன வெட்டி போட்டாலும் போடுவானே தவிர அவங்க அப்பன் கெட்டவங்கிறத ஒத்துக்க மாட்டான். இதுக்கெல்லாம் கடவுள் என்னைக்கு விடிவு காலம் கொண்டு வர போறாருன்னு தெரியல. சரி அதெல்லாம் விடு. உங்க அம்மா தான் தப்பு பண்ணா, அதை தான் 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டீங்க. 2 பேரும் தண்டனை வாங்கிலாம் கொடுக்கலாம். நான் கூட சப்போர்ட் பண்றேன். அவளை தூக்கி உள்ள வச்சா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதெல்லாம் விடு. இப்ப நீ எதுக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்கற? அதுதான் அவன் ஏதோ டிராமா பண்ண ட்ரை பண்ணான்றான். நீ என்ன இப்ப எனக்கு டிராமாலாம் பண்ண தேவையில்ல, உண்மையாவே டைவர்ஸ் வேணுங்கிற என்ன கதை? அப்படி டைவர்ஸ் பண்ற அளவுக்கு என்ன இப்ப பிரச்சனை? இல்லப்பா, கல்யாணம் ஆனவுடனே 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிருந்தா கூட இன்னொரு வாழ்க்கையில் கொஞ்சமாச்சும் புரிஞ்சிருக்கும்ப்பா. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த 8 மாதம் நாங்கள் பிரிஞ்சிருந்ததில் மாமா இன்னுமே தனிமையை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாருப்பா. ஏன் கிட்டத்தட்ட என்ன புரிஞ்சுக்காமலே போகணுன்ற அளவுக்கு முடிவுக்கே வந்துட்டாரு. ஒரு மேலே நான் நம்பிக்கை இல்லாமல் பேசுனது, அதுக்கப்புறம் அவர் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னது நிறைய ஆர்குமெண்ட் போயிடுச்சுப்பா. சரி இதெல்லாம் மீறி நாங்கள் 2 பேரும் வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு பார்த்தா என்ன சொல்லு? ஏன் மென்னு முழுங்குற? ஆரம்பிக்கலான்னு பார்த்தா உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். எங்க அக்கா பைத்தியக்காரி மாதிரி கோயிலுக்குள்ள ஏறி இறங்கி சாமி கும்பிட்டு உட்காந்துருக்கா. நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க கூடிய சீக்கிரம் வாழ்வீங்க, இந்த வீட்டுல குழந்தை சத்தை கேட்கணும். நீ என்ன டைவர்ஸ் பண்றேன்னு வந்து நிக்கிற? என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்க? மனசுல இருக்கிறத உடச்சு பேசுமா. இனிமேலும் உன் அப்பங்காரன் வாய முடிட்டு கம்முன்னு இருப்பான்னு மட்டும் நினைக்காத. வெத்தது ஒத்த பொண்ணு, அது நிர்கதியா நிற்கும் போது கோழத்தனத்தை நான் என்ன பண்ண போறேன்? இதுக்கப்புறம் உனக்காக வச்சும் உன் அப்பா தைரியமா தான் இருப்பான், உங்க அம்மாவை எதிர்த்து தான் நிற்பான். நீ நல்லபடியா வாழணும், அவ்வளவுதான் எனக்கு வேணும். எப்படி சொல்றதுன்னு தெரியல. கிருஷ்ணா நீ உள்ள போடா. தேவையில்ல, அவன் இங்கே நிக்கட்டும். இதுக்கப்புறமா அவனையா நீங்க சின்ன பிள்ளையா பாத்துட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டது எல்லாமே அவனுக்கு தெரியணும். அவனுக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்க, அடுத்து அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான். அவங்க அண்ணன் மாதிரி அவன் இருக்கக்கூடாது. பொண்டாட்டி எப்படி பாத்துக்கணும், இந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை நடக்குது போகுது வருது எல்லாமே அவனும் தெரிஞ்சுக்கணும். அவனை நீங்க எட்டாலே வச்சு பார்த்ததுனால தான் அவனுக்கு ஒரு சில நல்லது கெட்டதுல நான் புரிய மாட்டேது. உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை அவன் தெரிஞ்சுக்கட்டும். அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு, அவன் இருக்கட்டும். சொல்லவே வாய் வரலப்பா. உங்கள்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவன் நிற்கும் போது எப்படி இதை பேசுறதுன்னு புரியல. ஆனா இதுக்கப்புறம் இதுக்கு சொல்யூஷன் இல்லப்பா. மாமா தான் சந்தோஷமா வாழட்டும், அதனால தான்ப்பா நான் இந்த முடிவு எடுத்தேன். அப்படி என்ன சொல்யூஷனே இல்லாத ஒரு கேள்வி உங்களுக்குள்ள? சொல்லு. மாமா இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம 2 பேரும் நல்லா வாழலான்னு இப்போ 2 நாளாக சொல்லிட்டு தான் இருக்காரு. டிவோர்ஸ்லாம் அப்ளை பண்ண வேணாம், அதை பற்றி பேசாத, நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம், இது வரைக்கும் ஏதோ ஒரு விதி நம்மளை பிரித்து வச்சிருச்சு அப்படின்லாம் பேசுகிறாரு. அப்படி முடிவு பண்ணி தான் இந்த பிரச்சனையை சொல்ல எனக்கு அசிங்கமாக தான்ப்பா இருக்குது. வேறு யார் இருக்கா? என் கூட பிறந்த அக்கா தங்கச்சின்னு யாராவது இருக்காங்களா? இல்லை மாமா பொண்ணுங்கன்னு யாராவது இருக்காங்களா? மாமா பசங்கன்னு இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. நீயும் அப்பாவாயிட்ட. என்னை பெத்தவகிட்ட போய் சொல்லலான்னு பார்த்தா என் வாழ்க்கையை ஃபஸ்ட்டு சூனியமாக்கினதே அவள் தான். அவகிட்ட போய் என்னத்தை பேச சொல்கிறீங்க? அம்மான்னு கூட சொல்ல வரல. அத்தை தான் எனக்கு அம்மா, அத்தை எல்லாமாவும் இருந்திருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நான் இதை சொன்னாலும் மனசை சுக்குநூறாக உடச்சிருவாங்கப்பா. எனக்கு பயமாக இருக்குப்பா. இதை எப்படி பேசுறதுன்னு தெரியல, எப்படி வெளிப்படுத்துறதுன்னு புரியல. ரோஷினி என்னடாமா ஏதோ பெருசா சொல்ற? என்னடாமா அழுவுற? மாமாவால் என்னை பொண்டாட்டியா நினச்சி பார்க்க முடியலையாம்ப்பா. நான் கூட வளர்ந்ததுனால என்ன ரோஷினி அத்தை பொண்ணு எனக்கு பொண்டாட்டியாக வந்து அவள் சந்தோஷமாக இருப்பாள், நான் அவளை சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படிலான்ற எண்ணம் எனக்கு இருக்குது. மற்றபடி
உன் கூட எனக்கு எப்படி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுன்னு புரியல, எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வரமாட்டுதுன்ற மாதிரி சொல்லிட்டாருப்பா. என்னடாம்மா இப்படி சொல்ற? ஆமாப்பா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் அவர் கூட இருந்திருந்தா கூட கொஞ்சமாச்சும் என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறமும் அம்மா பண்ண இந்த பிரச்சனையால நான் அவரை விட்டு பிரிய வேண்டியதாயிடுச்சு. அவர் மேலே நான் பாசம் வச்சிருந்தப்பயாச்சும் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. இந்த 8 மாதம் நான் அப்படியே கேப் விட்டுட்டேன்ப்பா. நான் அவர்கிட்ட பேசல, பழகல, ஒன்றுமே பண்ணலை. அவர் இன்னுமே தனிமையாக இருக்க பழகிக்கிட்டாருப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடியும் என்கிட்ட கரெக்டாக இருக்கணும், என்கிட்ட தப்பாக நடந்துக்க கூடாது, தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே பழகிட்டாரு. அந்த டிஸ்டன்ஸை இன்னும் அதிகமாக்குற மாதிரி எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையும் பிரிஞ்ச மாதிரி போயிடுச்சு. இதுக்கப்புறம் அவருக்கு மனசு மாறும், என்னை பொண்டாட்டியே ஏற்றுப்பாரு, என் கூட வாழ்வாருன்ற நம்பிக்கைலாம் எனக்கு இல்லைப்பா. ஏன்னா எந்த காரணம் சொல்லியிருந்தாலும் நான் அவரை மாற்றலாம்னு நினச்சிருப்பேன். ஆனால் என்னை பொண்டாட்டியாவே நினைக்க முடியலன்றவர்கிட்ட போய் என்னை பொண்டாட்டியாக நினச்சி பாருங்கன்னு எப்படிப்பா சொல்ல முடியும்? இதுக்கு மேலே ஒரு அசிங்கம் ஒரு பொண்ணுக்கு வருமாப்பா? அவ்வளோதான்ப்பா என் வாழ்க்கை. என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்காக மாமாவுக்கும் இந்த குடும்பத்துக்கு நான் தண்டனை கொடுக்க முடியுமாப்பா? ஸ்ரீ மாமாவுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கப்பா. அதனால தான் நான் டைவர்ஸ் கொடுக்குறேன். ப்ளீஸ்ப்பா, எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அத்தை பாவம்ப்பா, பெரிய மாமா பாவம்ப்பா. அதனால ஸ்ரீ மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டுக்கு அடுத்தது அவர் ஒரு வாரிசை பெற்று கொடுக்கணும். என்னால் அவர் வாழ்க்கை வீணாக போகக்கூடாதுப்பா. என்னை மாமா நல்லா தான் பார்த்துப்பாரு, என்னை சந்தோஷமாக தான் பார்த்துப்பாரு, அதிலலாம் எந்த குறையும் இல்லை. ஆனால் ஒரு மனுஷன் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்லப்பா, அதுக்கு நான் தடங்களாக நிற்கக்கூடாது இல்லைப்பா. உங்க அம்மா பண்ண மொத்த பாவமும் ஒன்ன வந்து சேர்ந்துருச்சு. என் பொண்ணு இப்படி நிக்கிறாளே, இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறேன் நானு? மாடி, எதுக்கா இருந்தாலும் ஒரு முடிவு இருக்குமா? மாப்பிள்ளை கிட்ட பேசி பார்க்கலாம்ல. இதுக்கு உன்னை என்ன போய் பேச சொல்றதுன்னு இந்த அப்பங்காரனுக்கும் தெரியலையே. உங்க ஆத்தாக்காரி பணம் காசு சம்பாரிச்சா போதும், கௌரவத்தை சம்பாரிச்சா போதும், எவனையாவது கொன்னா போதும் நிக்கிறான். என்ன பண்ண போறேன் நானு? உள்ள வாழ்க்கை இப்படி நிக்குதே. இல்லைப்பா, நான் நம்ம ஃபேமிலி லாயர்கிட்ட பேசிக்கிறேன். இதுக்கு முடிவாதான்ப்பா, என்னை விட்டுருங்க. இதுக்கப்புறம் வற்புறுத்தாதீங்க. இதை பேசி பேசி இன்னும் பெருசாக்க வேணாம்ப்பா. நான் இந்த மந்தோட இதை முடிச்சுட்டு கிளம்புறேன்ப்பா. இங்கே இருந்தால் மாமா என்னை நினச்சிட்டே இருப்பார். அதனால் நானும் ஃபாரினில் இருக்கிற நம்ம பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்துக்கிறேன்ப்பா. நீங்கள் மாமாவுக்கு வேறு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கப்பா. வாழ்க்கை இப்படி நாசமா போனதுக்கு காரணம் உங்க அம்மா பண்ற பாவம் தான். பெத்தவங்க பண்ற பாவம் பிள்ளைய வந்து சேருன்றது கரெக்டா என் பொண்ணு வாழ்க்கையில நடந்துருச்சு. நீ அழுவாத, நீ டைவர்ஸும் வாங்க வேணாம், எங்கேயும் போக வேணாம். உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பாரு, அழுவாம நில்லு. பா விடுங்கப்பா, என் தலையெழுத்து அப்படி தானே அமைஞ்சிட்டு போட்டோம். நீ எதையும் நினைக்காத, போய் படுத்து தூங்கு. எதுவாக இருந்தாலும் காலைல பேசிக்கலாம். நான் யார்கிட்ட பேசணுமோ அவங்கள்ட்ட பேசிட்டு வரேன். பா இல்லைப்பா, நீ யார்ட்டையும் இப்போ சண்டை போடாத. நீ உள்ள போ ரோஷினி, நான் பேசிக்கிறேன். அண்ணி சொல்கிற பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனால் இதில் நம்ம எதுவுமே பேச முடியாது. அன்னிக்கு ஆறுதல் கூட சொல்ல முடியாது. என்ன பண்ணுறது? அண்ணி இப்படி அழுகுறாங்க, பார்க்க முடியலையே. அத்தையால் என்ன பிரச்சனை வந்திருக்கும்? அதனால தான் 8 மாசமா பிரிஞ்சிருந்தன்ற மாதிரி பேசுகிறாங்க. அத்தை என்ன பிரச்சனை பண்ணியிருப்பாங்க? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அண்ணி எடுத்திருக்கிற இந்த முடிவை மாற்றணும். இதுக்கு யார்கிட்ட பேசினா சரி வரும்? எனக்கு தெரிஞ்சு மகாக்கிட்டையும் அஸ்வின் மாமாக்கிட்டையும் பேசினா தான் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அண்ணி இப்படி அழுவுறதை பார்க்க முடியாது. அண்ணிக்கிட்ட உரிமையாக பேசுறதும் மகாக்கா தான், அண்ணன்கிட்ட உரிமையாக பேசுறதும் அஸ்வின் மாமா தான். அதனால அண்ணியோட பிரச்சனைக்கு முடிவு வரணும் அப்படின்னா நம்ம மகாக்காவை பார்த்து தான் பேசி ஆகணும். அக்கா தானே, நம்ம எப்படியாவது ஏதாவது சொல்லி பேசுங்கன்னு மட்டும் சொல்லுவோம். காரணத்தை அவங்களே வந்து பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு காலையில் போய் அஸ்வின் மாமாக்கிட்டையும் மகாக்காட்டையும் பேசலாம். அண்ணி அழாதீங்க அண்ணி. ஒன்றும் இல்லடா கிருஷ்ணா, நான் சரியாயிடுவேன். நீ போய் தூங்கு போ. என்னடா இவனுக்கு இன்னுமே கான்ஷியஸ் வரல? எனக்கு தெரிஞ்சு கான்ஷியஸ் வந்திருக்கணுமேடா. இப்படியே பிளட் லாஸ் ஆகிட்டு கான்ஷியஸ் வராமல் இருந்தா? சரவணா, என்னடா ஏன் இவனுக்கு இன்னும் கான்சியஸ் வரல? நான் தலையில் அடிபட்டது மேஜர் பிரச்சனை இல்லைடா. நம்ம எக்ஸ்ரே பார்த்துட்டோம்ல. ஆனால் கான்ஷியஸ் வராமல் இருக்கே. டேய், அவன் நம்ம மேலே கோவமாக இருப்பான், சண்டை போடுவான், எல்லாமே பண்ணுவான். ஆனால் இப்படி பேசாமல் இருந்தது கிடையாதுடா. ஆப்போசிட்டில் நின்று பேசி கத்தியே பழகிட்டோம். அவன் அமைதியாக படுத்திருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. டேய், நம்ம பேசலாம். நம்ம பேசினா அவன் கான்சியஸ்க்கு வருவான். நம்ம பேசலாம்டா. டாக்டர்ஸுன்றதை மறந்துட்டு இந்த மாதிரி எமோஷனல் ஆகாதீங்க. நம்ம ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். அவன் நல்லா தான் இருக்கான். நம்ம தான் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டோம்ல, நார்மல் தானே. அதனால நம்ம பேசுவோம். டேய் ஜெகன், என் வாய்ஸ் உனக்கு கேட்குதாடா? நான் சரவணன் பேசுகிறேன்டா. டேய் வாடா, சண்டை போடலாம். டேய் ஜெகன், இங்கே பாருடா. கேம்புக்கு வந்த டாக்டர்ஸ்ல எல்லாரையும் ரொம்ப கேர் எடுத்து பார்த்தது நீ தானண்டா. எல்லாரும் பெருமையா பேசுறாங்க. நான் நடத்தின இந்த கேம்ப் சக்சஸ்க்கு பின்னாடி நீ பெரிய அளவுல இருக்கன்னு சொல்றாங்கடா. டேய் மச்சான், ஏந்திருடா. என் மேல இருந்த பர்சனல் பார்க்க எல்லாத்தையும் மறந்துட்டு என் கேம்புக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்கடா. மச்சான் ஏந்திருடா. டாக்டரா நீ ஜெயிச்சிட்ட மச்சான், நீ டாக்டரா ஜெயிச்சிட்ட. நம்ம மேல இந்த பர்சனல் கோவத்தெல்லாம் விட்டுட்டு அவனுக்கு எப்ப நீ இந்த 10 நாள் கேம்புக்கு சப்போர்ட் பண்ணியோ அப்பவே உன் கேரக்டருமே ஜெயிச்சிச்சுடா. மற்றபடி உன் மனசுக்குள்ள இருக்கிறதுலாம் சும்மா ஏதோ ஒரு எண்ணம், அவ்வளவுதான். ஏந்திரடா ஜெகன், அடுத்த 2 நாள் நம்மளாம் ஜாலியா இருக்கணும்டா.
அவன் மனசு மாறிட்டான் சரவணா. உங்கள்ட்ட எல்லாம் பேசணும்னு தான் சொல்லிட்டு இருந்தான். ஆனா எங்கேயோ போறேன்னு போனான் மச்சான். திருப்பி வரும்போது இப்படி வந்துட்டான். டேய் ஜெகன், எங்கள்கிட்டலாம் பேசணும்னு சொன்னியா? எங்களெல்லாம் மச்சானா ஏத்துக்கிட்டியாடா? வாடா, ஏந்திரடா, நம்மளாம் பேசலாம். காலேஜ்ல என்ஜாய் பண்ணது கூட இந்த 2 டேஸ்ல என்ஜாய் பண்ணலாம். ஏந்து வாடா மச்சான். டேய், எல்லாருமே உன்னை செக் பண்ணிட்டோம். உனக்கு எதுவுமே கிடையாது. எங்களை பயமுடுத்தாத மச்சான். எழுந்துரு. என்ன, நீ நல்லாதான் இருக்க. எழுந்து வா மச்சான். ஜெகனுக்கு சண்டை போட மட்டும்தான் தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கேன்டா. இப்படி சைலண்டாவும் இருக்க தெரியுமா? டேய் ஜெகன், என்னையும் உடச்சிட்டடா. ஏன்டா அமைதியா இருக்கா? எழுந்து வாடா, சண்டை போடலாம் வாடா. சரவணன் நம்ம முன்னாடி நின்று பேசுறேன். சரவணன் எப்ப பேசினாலும் என்கிட்ட சண்டை போடணும்னு நிப்பியடா ஜெகன். வாடா. டேய் ஜெகன் பேசுடா. உனக்கு ஏன் கான்சியஸ் வரல? நான் செக் பண்ணிட்டேன், உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மச்சான். எங்களெல்லாம் தோக்கடிச்சிடாத. எழுந்துரு. என் கேம்புக்கு பெரிய சப்போர்ட் பண்ணிருக்கடா. எதிரியா இருந்தாலும் எனக்காக நின்றுக்கடா. என்ன ஜெயிக்க வச்சிருக்க மச்சான். ஏந்திருடா மச்சான். டேய், இப்படியே இருந்தா அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு எனக்கு தெரியும். டேய், எனக்கு பயமா இருக்குடா. கான்சியஸ் வராம இருந்தா கோமாவுக்கு போக சான்சஸ் இருக்குடா. டேய் ஜெகன், சண்டை போடுறான் அந்த ஜெகன் தான் எங்களுக்கு வேணும். இப்படி சைலண்டா இருக்கிற ஜெகன் எங்களுக்கு வேணாம் மச்சான். ஏந்து வாடா, சண்டை போடலாம். மச்சான், ஒரு விஷயம் வந்திருக்கேன்டா. இங்க பாருடா, இவனுங்கெல்லாம் நம்மள்ட்ட சண்டை போடுறானுங்க. வாடா, சண்டை போடலாம். உங்க எம்டியை கூப்பிடுங்க. உங்க எம்டியை கூப்பிடுங்க முதல்ல. சார், யார் சார் நீங்க? திடீர்னு வந்து எம்டியை கூப்பிடுங்கங்கிறீங்க. மா கூப்பிடுமா. வசந்த்ன்றது யாருங்க? சார், பின்னாடி தான் அவங்க அண்ணன் நிக்கிறாரு பாருங்க, அவர்கிட்ட பேசுங்க. ஓ, ஏரியா இன்ஸ்பெக்டர் அண்ணன், இந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் தம்பி. அதனால என்ன அராஜகம் பண்ணாலும் எல்லாரும் கம்முன்னு போயிடுவாங்கன்னா ஆடிக்கிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? சார் அப்படிலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க யாரு, என்ன பிரச்சனை அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஏன், என்ன பிரச்சனைன்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே உன் தம்பி அரெஸ்ட் பண்ணிடுவியா? தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் நான் அரெஸ்ட் பண்ண ரெடிதா சார். அது என் தம்பியா இருந்தா அண்ணனா இருந்தா எனக்கு என்ன? நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட், நீங்க யாரு? ஜெகன் ஃபாதர் அதுக்குள்ள வந்துட்டாரா? அவர் தானே அங்க கத்திக்கிட்டு இருக்காரு. ஏன் கத்துறாரு? ஆமா, ஜெகன் சீனியர் அப்பா தான் அவரு. ஏய், சண்டை தான் போடுறாரு. அங்க நிக்கிறது வசந்த் சீனியர் அண்ணன் தானே? ஏய், ஜெகனுக்கு கான்சியஸ் இன்னும் வரல. அங்க நின்று எல்லாம் அழுவாத குறையா புலம்பிட்டு இருந்ததுங்க. ஐயோ, இவர் வேற என்ன பிரச்சனை பண்றாருன்னு தெரியலையே. நீங்க ஆக்சிடென்ட் பண்ணி படுக்க வச்சிருக்கீங்களே, அவனோட அப்பா ஜெகனோட ஃபாதர். சார், எங்க சைட்ல இருந்து மாரிமுத்து கான்ஸ்டபிள் உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பேஷண்டோட ஃபாதர்ன்றதுனால நாங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் தானே சார்? எதையும் மூடி மறைக்கலையே. நீங்க இன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே நியூஸ்லாம் எனக்கு வந்துருச்சு. நீங்க லேட்டா தான் இன்ஃபார்ம் பண்ணீங்க. எனக்கு அடிப்பட்டவனே என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க ஒன்னும் இன்ஃபார்ம் பண்ணல. நாங்க இன்ஃபார்ம் பண்ணாம இந்த ஊர்ல இருந்து உங்களுக்கு வேற யார் சார் இன்ஃபார்ம் பண்ணாங்க? யாரோ இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதை பத்தி உங்களுக்கு என்ன? நீங்க மூடி மறைக்க தானே ட்ரை பண்றீங்க. மொத்தத்துல நீங்க கடைசியா தானே இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. சார், ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் படி அடிப்பட்டவனே ஒருத்தர் அட்மிஷன் போடுறீங்க. இது ஆக்சிடென்ட் கேஸ். அப்படி இருக்கும்போது பேரண்டா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணாம நீங்க எப்படி சார் உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க? என் பையனுக்கு பெஸ்டா ட்ரீட்மெண்ட் பாப்பீங்க, நான் எப்படி நம்ப முடியும்? உங்க கோவம் உங்க கண்ணை மறைக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உங்க பையன் ஒரு டாக்டர். அவர் கேம்புக்கு வந்திருக்காரு. அவர் கூட இருக்கிற எல்லாருமே டாக்டர்ஸ். கிட்டத்தட்ட 15 டாக்டர்ஸ் கிட்ட இருக்காங்க. உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா 10 டாக்டர்ஸ் இருக்காங்க ஜெகனுக்கு மட்டும். அந்த 10 டாக்டர்ஸுமே பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை தான் நைட்டு அவருக்கு அடிப்பட்டதுல இருந்து ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பெஸ்ட் டாக்டர்ஸை விட வேற எங்க போய் தேட போறீங்க? பெஸ்ட் டாக்டர்ஸா? பெஸ்ட் டாக்டரா இருந்தாலும் என் பையனுக்கு அவங்களாம் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமே. உங்க தம்பி பேச்சு கேட்டுட்டு பாப்பாங்களா? ஏன்னா உங்க தம்பி தான் ஆக்சிடென்ட் பண்ணிருக்காருன்ற மாதிரி நான் சந்தேகப்படுறேன். எதை வச்சு சந்தேகப்படுறீங்க? என் தம்பி தான் பண்ணிருப்பாருன்னு சொல்லிட்டு வேணாம், நான் தம்பின்னு பேச விரும்பல. டாக்டர் வசந்த் தான் ஜெகனுக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாருன்னு நீங்க எதை வச்சு பேசுறீங்க? காலேஜ் டேஸ்ல இருந்து பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தான் இருப்பான். வசந்த், சரவணன் இவங்க பேர்லாம் சொல்லியிருக்கான். எனக்கு தெரியுமே. இவங்களாம் எனக்கு ஆப்போசிட்டா இருக்கிற கேங்பா. என்னன்னே தெரியல, அவங்க கூட ஒத்து போல அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான். கரெக்ட் சார், உங்க பாயிண்ட் கரெக்ட். உங்க லாஜிக் படியே வச்சுப்போம். வசந்துக்கும் ஜெகனுக்கும் ஆகாது, சரவணன் கேங் கூடயும் ஆகாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்க பையன் கேம்புக்குன்னு கிளம்பி வந்திருக்காரு. உங்கள்கிட்ட சொல்லாம வந்திருக்க மாட்டாரு. உங்கள்கிட்ட கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி டாக்டர் வசந்த், சரவணன் இவங்க ரிலேட்டடாக நடக்கிற கேம்ப் தான் இது. அந்த கேம்பை தான் நான் அட்டன் பண்ண போறேன். 10 நாள் நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்போ நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதானே சார், அவனுக்கு உங்களுக்கும் ஆகாது, நீ அங்கே போகாத, உனக்கு அங்கே சேஃப் கிடையாது அப்படின்ற மாதிரி.
அவன் எப்பயுமே படிக்கும்போது பிரச்சனை சொல்லுவான். சரி அது பசங்களுக்கு அப்பப்ப நடக்கிற போட்டி பொறாம தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் விட்டுட்டேன். அவன் கேம்புக்குன்னு போறப்ப கூட இந்த மாதிரி அப்பா அது வேற பிரச்சனைப்பா, இது சர்வீஸ், நான் போய் சர்வீஸ் பண்ண தான் போறேன், இதுல அவனுங்க பிரச்சனை எல்லாம் இதுல மிங்கிள் ஆகாதுப்பா, நான் முழு சம்மதத்தோட தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். ஆனா அவனை நீங்க பழி வாங்கிருக்கீங்களே. இப்போ புரியுதா சார்? சர்வீஸ்ன்றதுனால தான் அவரும் வந்திருக்காரு. சர்வீஸுக்கு தான் டாக்டர் வசந்த் கூப்பிட்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது உங்க பையன் நல்லது நினைச்சு தானே சர்வீஸ் பண்ண வந்திருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்துல இங்க வசந்த் மட்டும் எப்படி உங்க பையனுக்கு ஆப்போசிட்டா அதுவும் கேம்ப் முடிய போற இந்த டைம்ல கெடுதல் பண்ணிருப்பாருன்னு நீங்க யோசிக்கிறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. டாக்டர் வசந்த் மேல நான் சந்தேகப்படுறேன். எனக்கு வந்த நியூஸ் அப்படிதான். அதனால டாக்டர் வசந்த் மேல நான் கம்ப்ளைண்ட்டும் பண்றேன். அவரை அரெஸ்ட் பண்ண முடியுமா முடியாதா? என்னடி இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு? அரெஸ்ட் பண்றதா? ஏய், அரெஸ்ட்லாம் பண்ண போனா வசந்த் சீனியரோட கெரியரே பாதிக்கப்படுமேடி. இங்கேயும் பிரச்சனை நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜெகனோட அப்பாவுக்கு யாரோ இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால வந்த பிரச்சனை தான். சரியாக கம்யூனிகேட் பண்ணாததுனால தான் அவர் வந்து இங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. என் பையன் எப்படி இருக்கான்னு கூட கேட்கல. அவரை அந்த அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க, கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணுன்ற மாதிரி. ஆமாம், அப்படி தான் தோணுது. அவர் வந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்தா அரெஸ்ட் பண்ணுற மோட்டிவேஷனில் மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. சார், எதை வச்சு வசந்த் டாக்டரா அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றீங்க? அதை சொல்லுங்க. என்ன தம்பி, அரெஸ்ட் பண்ண உங்க தம்பியோட ஃபியூச்சர் வீணா போயிடுன்றதுக்காக என்ன டைவர்ட் பண்ண ட்ரை பண்றீங்களா? ஏன் சந்தேகத்தின் பேர்ல யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா? சார், சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணலாம். ஆனா யோசிச்சு சொல்லுங்க, அது எப்படி திடீர்னு நான் அரெஸ்ட் பண்ண முடியும்? நான் ஃபோன் பண்ணி அப்பப்ப அப்டேட் கேட்டுக்கிட்டு தான் வரேன். என் பையனுக்கு மேஜரா பிரச்சனை இல்ல, அது எனக்கும் புரியுது. அதனால தான் நான் இன்னும் சைலண்டா நின்னு பேசிட்டு இருக்கேன். ரிஷி என்கிட்ட சொன்னான். ஆனா இன்னும் என் பையனுக்கு கான்சியஸ் வரல. என் பையன் எழுந்துட்டானா? எழுந்து ரெக்கவர் பண்ணி உட்கார வச்சிட்டீங்களா? சார், உங்களுக்கே தெரியுதுல உங்க பையனுக்கு மேஜரா பிரச்சனை கிடையாது. அவருக்கு இன்னும் கான்சியஸ் ஆனா வரல. அதுக்கு தான் எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் கான்சியஸ் வரலன்னு. கான்சியஸ் இன்னும் வரல, அந்த அளவுக்கு தான் அவனுக்கு அடிபட்டு அப்ப நீங்க பாக்குற ட்ரீட்மெண்ட்னாலே எனக்கு சந்தேகம் தானே வரும். நான் வசந்த் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நீங்க அரெஸ்ட் பண்றீங்க. நான் என் பையனை டிஸ்சார்ஜ் பண்ணி வேற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன். சார், நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இதை விட பெஸ்ட் டாக்டர்ஸ் எங்க போய் தேட போறீங்க? ஆமா, நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே பெஸ்ட் டாக்டர்ஸ் தான். என் பையனுக்கு மேஜரா பிரச்சனை இல்லதான். அப்படி இருக்கும்போது என் பையன் ஏன் இன்னும் கண்ணு முடிக்கல? அப்படி இருக்கும்போது உங்க ட்ரீட்மெண்ட் மேலேயும் நான் சந்தேகப்படுற மாதிரி தானே இருக்கு. அதனால என் பையனை டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. இமீடியட்டா நான் வேற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவனை பாத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க வசந்த் அரெஸ்ட் பண்ணணும், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இப்போதைக்கு சந்தேகத்தின் பேர்ல மட்டும்தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். என் பையன் கண்ணு முழிச்சு எனக்கு அவன் மேலதான்ப்பா டவுட் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் யாராலையும் உங்க தம்பியை காப்பாற்ற முடியாது. ஏன் நீங்க ஒரு போலீஸ் ஆபீசராவே இருந்தாலும் எந்த சட்டத்துள்ள பூந்தும் உங்க தம்பியை காப்பாற்ற முடியாது. இதோ கட்டி வச்சிருக்காரு இந்த ஹாஸ்பிட்டலு, அவர் படித்த படிப்பு, நடத்தின கேம்ப் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாம தரமட்டமா அழிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் எனக்கு இருக்கு. எனக்கு இருக்கிற ஒரே வாரிசு என் பையன் தான். அவனை இந்த நிலைமையில பார்த்துட்டு நான் இன்னும் பொறுமையா இருக்கேன்னா அவன் ட்ரீட்மெண்ட்டுக்காக மட்டும்தான். நீங்க இப்போதைக்கு உங்க தம்பி மேல கொடுக்குற கம்ப்ளைண்ட் எடுத்து அரெஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா நான் வேற மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கும். பெரிய இடத்துலயும் பேச வேண்டியது இருக்கும். என்ன தம்பி, சந்தேகத்தின் பேர்ல கேஸ் கொடுக்கலாம் தானே? அதை வச்சு நீங்க அரெஸ்ட் பண்ணலாம் தானே? ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் சாட்சி சொல்ல வைக்கிறேன் என் பையனை. சார், நீங்க ஒரு பெரிய ஆளு, எனக்கு புரியுது. உங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லாம இல்ல, உங்களுக்கு பவர் இல்லாம இல்ல, அது எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க உங்க பையன் மேல வச்சிருக்கிற பாசம் தப்பு செய்ய தூண்டுது சார். வெயிட் பண்ணுங்க, அவருக்கு கான்சியஸ் வந்துடும், அவரே எல்லாத்தையும் சொல்லுவாரு. ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க தேவையில்லாம கம்ப்ளைண்ட் பண்றீங்க. ஒன்ஸ் நான் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டேன் அப்படின்னா அவரோட ஃபியூச்சர் தரமட்டமாயிடும், உங்களுக்கே நல்லா தெரியுது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் யோசிங்க சார். வெயிட் பண்ண முடியாது. நான் ஏன் வெயிட் பண்ணணும்? நான் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு தெரியாது. இப்போ நீங்க உங்க தம்பி அரெஸ்ட் பண்ணா மட்டும்தான் நான் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட என் பையனை கூட்டிட்டு போவேன். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. யோசிக்காம பேசுறாரு. அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் வசந்தோட கெரியரே ஸ்பாயில் ஆயிடுமே. என்ன பண்றது? இவர் என்ன சொல்லி சமாதானப்படுத்துறது? ஏன் இன்னும் ஜெகனுக்கு கான்சியஸ் வரல?